தமிழக ஆளுநர் ரவி திடீர் நீக்கம், பேரதிர்ச்சியில் மோடி. புதிய ஆளுநர் நியமனமா? ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் இன்று சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவரணி செயலாளரான சிபிஎம்பி எழிலரசன் தெரிவித்திருக்கிறார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கும் ஜெகநாதன் போலி ஆவணங்கள் தயாரித்து தனியார் நிறுவனங்களிடம் புரிந்துணர்வு மேற்கொண்டதாக பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கல்வி வழங்குவதற்காக துணைவேந்தரே தனி நிறுவனம் தொடங்கியது விதிமீறல் என புகாரும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம். இதனையடுத்து விதிகளை மீறி கல்வி நிறுவனம் நடத்திய புகாரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரான ஜெகநாதன் கருப்பூர் காவல்துறையினரால் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், மோசடி, கூட்டுச்சதி செய்தல், கொலை மிரட்டல் விடுத்தல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் கருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் முறைகேடு புகாரில் சிக்கிய துணைவேந்தர் ஜெகநாதனை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திக்க இருக்கிறாராம். சேலம் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற உள்ள விழாவில் பங்கேற்க செல்லும் ஆளுநர் ரவி ஜெகநாதனை சந்திக்க உள்ளதற்கு திமுக மாணவரணி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநரை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் இன்று சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எழிலரசன் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் ஜெகநாதனை காப்பாற்றுவதற்காகவே ஆளுநர் ஆர்.என். ரவி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறார் என்றும், ஜெகநாதன் ஒரே நாளில் ஜாமீனில் வெளியே வந்தது பற்றி ஐகோர்ட்டே கேள்வி எழுப்பியிருக்கிறதாம். ஆளுநரை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் இன்று சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும், ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொள்வார்கள் எனவும் சிபிஎம்பி எழிலரசன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பார்த்தால் அவர் எழிலரசனுடன் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தொடர்பு இருக்கிறது என்றும், அதை ஆதாரத்துடன் நாங்கள் நிரூபித்தால் கண்டிப்பான முறையில் ஆளுநர் ரவி ஜெயிலுக்கு செல்வது உறுதி என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களிலும் தகவல்கள் பரவி வருகிறது. இதன் காரணத்தினால் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கண்டிப்பான முறையில் சிறை செல்வது உறுதி என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன.